குட்டி குட்டி சீவி. ஹாய் செல்லக்குட்டீஸ், நான் தான் உங்க கதை சொல்லும் கருவி. இன்னைக்கு நம்ம பஞ்சதந்திர கதைகளில் என்ன கதை பார்க்க போகிறோம்னா 3 முட்டாள்கள். மங்களாபுரம் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஒரு குருகுலம் இருந்துச்சான். குருகுலம்னா என்ன தெரியுமா குட்டீஸ்? நம்ம இப்போ படிச்சிட்ருக்கோம்ல ஸ்கூலு, அது மாதிரி முன்னாடி இருந்த ஸ்கூலோட பேர் தான் குருகுலம். ஆனால் இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது, அது வேறு மாதிரி இருக்கும். எல்லாமே வேறு மாதிரி. அங்கேயே தான் தங்கி படிக்கணும், சரியா? சரி, இப்போ நம்ம கதைக்குள்ளார போகலாம். அந்த குருகுலத்தில் 4 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்களாம். அதில் படித்ததில் 4 பேர் ரொம்ப திக் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்களாம். அந்த 4 பேர்த்தில் 3 பேர் மந்திர கலைகளை படித்து பாஸ் பண்ணிட்டாங்களாம். ஒருத்த பையனுக்கு மட்டும் அது வரவே இல்லையாம். அப்புறம் பாஸ் பண்ணதுக்கப்புறம் இவங்கெல்லாம் சேர்ந்து முடிவு பண்ணாங்க, நம்ம ராஜா கிட்ட போய் நம்ம படித்த இந்த மந்திர கலைகள், இந்த வித்தையை காட்டி நிறைய பரிசு வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. அப்போ அதில் ஒரு நண்பன் கேட்குறான், ஆமாம், இவனுக்கு தான் படிக்கவே இல்லையே, பாஸே பண்ணலையே, இவனுக்கு தெரியாதே, அப்புறம் ஏன் நம்ம ராஜா கிட்டே இவனை கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு இன்னொரு நண்பன் சொன்னான், அப்படிலாம் சொல்லாத நண்பா, இவனும் நம்ம நண்பன் தானே, சும்மா நம்ம கூட வரட்டும், இவனுக்கு மந்திர கலைகள் தெரியாட்டி என்ன, நம்ம கூட இருக்கட்டும், நம்ம ஜாலியாக போயிட்டு வரலாம் அப்படின்னு சொன்னான். உடனே எல்லா நண்பர்களும் ஒத்துக்கிட்டாங்க. 4 நண்பர்களும் சேர்ந்து பயணத்துக்கு தயாரானாங்க. இப்போ இருக்கிற மாதிரி வண்டியெல்லாம் கிடையாது, நடந்து தான் போகணும். அப்படி அவங்க நடந்து போகிற பயணத்தில் அந்த பாதையில் ஒரு அடர்ந்த காடு, அதை தாண்டி போக வேண்டியிருந்தது. அதுக்குள்ளார பூந்து அதை கடந்து போக வேண்டியதாக இருந்துச்சு. அப்போது அந்த காட்டுக்குள்ளார நுழைஞ்சு நடக்க ஆரம்பித்தாங்க 4 பேரும். அப்போ முதல்ல ஒரு சிங்கம் வந்து அவங்களுக்கு கண்ணில் பட்டுச்சு. ஆனால் அந்த சிங்கம் எப்படி இருந்துச்சு தெரியுமா? இறந்து போய் தனித்தனியாக கிடந்துச்சு. அதை பார்த்தோன்னே இவங்கெல்லாம் அப்படியே ஷாக் ஆகி அப்படியே நின்றுட்டாங்க 4 பேரும். அப்புறம் அந்த 4 பேரில் 3 பேர் சேர்ந்து என்ன திட்டம் போடுறாங்கன்னா, அவங்க 3 பேர் சேர்ந்து ஒரு திட்டம் போடுறாங்க. அது என்ன திட்டம்னா, நம்ம தான் மந்திரக்கலைகள் நமக்கு தெரியும்ல, அதை இங்கேயே சோதித்து பார்த்தரலாம். இது சிங்கம் இறந்து போய் தானே கிடக்கு, இதை நம்ம இதுக்கு நம்ம மந்திரக்கலைகள் மூலமாக இதுக்கு நம்ம உயிர் கொடுத்து செக் பண்ணிடலாமே, அரசர்கிட்ட காட்டுறதுக்கு முன்னாடி இதை நம்ம செக் பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு 3 பேரும் முடிவு பண்ணுறாங்க. அதுக்கு 4வதுள்ளவே, அச்சச்சோ வேண்டாம், இது தப்பான முடிவு அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அது ஒரு சிங்கம், அதுக்கு உயிர் வந்துச்சுன்னா நம்மளை உயிரோடு விடுமானே தெரியாது, நம்மளுக்கு அது கூட சண்டை போடவும் தெரியாது இல்லையா, அதனால வேண்டாம் ப்ளீஸ் அப்படின்னு கெஞ்சுறான். ஆனால் அதை அந்த 3 பேருமே கேட்கல. டேய் நிச்சயமாக இருடா, உனக்கு தெரியாது, நாங்கள் இதை படிச்சிருக்கோம், இதை நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், நீ அமைதியாக வேடிக்கை மட்டும் பாரு அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இந்த 4வது நண்பனுக்கு பயங்கர பயம். ஏன்னா சிங்கம் உயிரோடு வந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னு இவன் யோசிச்சு பயந்து போயிட்டான். பயத்தில் என்ன பண்ணான் தெரியுமா? அது காடு தானே, அதனால அங்கே பக்கத்தில் ஒரு உயர்ந்த மரம் இருந்துச்சு. அது மேலே ஓடி போய் கட்ட கட்ட கட கடன்னு ஏறி அதோட உச்சியில் போய் உட்காந்துக்கிட்டான். மேலே உச்சியில் உட்காந்து கீழே என்ன நடக்குதுன்னு வேடிக்கை பார்க்குறான். அப்போ முதல்ல இருக்கிறவன் என்ன பண்ணான் தெரியுமா? 1வது நண்பன் அங்கே கீழே இருந்த எலும்புகளெல்லாம் சேர்த்து ஒன்றா கொண்டு வந்து வச்சான்.
ரெண்டாவது உள்ளவன் மந்திரத்தை சொல்லி அதுக்கான உடம்ப கொடுத்துட்டான். அப்போவும் அந்த மேலேருந்து அந்த 4வது நண்பன் இருக்கான்ல, அவன் கெஞ்சுறான், பா நண்பர்களே போதும், இது வரைக்கும் செஞ்சதே போதும், அதுக்கு உயிர் கொடுக்க வேண்டாம், அது ஆபத்தில் முடிஞ்சிரும், அதனால் தயவு செய்து பண்ணாதீங்க அப்படின்னு கெஞ்சுறான். ஆனால் அதை இந்த 3 நண்பர்களும் கேட்கவே இல்லை. இப்போ அந்த 3வது நண்பன் அந்த சிங்கத்துக்கு உயிரை கொடுத்துட்டான் மந்திரத்தை சொல்லி. அவ்வளோதான், சிங்கம் உயிரோடு வந்துருச்சு. அப்படின்னு உயிரோடு வந்து நின்றுச்சு. அவ்வளவுதான். அந்த சிங்கம் 3 பேரையும் இப்படியே பார்த்துச்சு. அதுக்கு தெரியாதுல்ல நம்மளை காப்பாற்றின தெய்வங்க தானே, அதனால அது சிங்கம் இல்லை, அப்படியே ஒரே பாய்ச்சல் 3 பேர்த்தையும் அடித்து கொன்னுடுச்சு. அந்த 4வது நண்பனால் ஒன்றுமே பண்ண முடியல. வாயை இறுக்கி மூடிட்டு அழுதுட்டு பார்த்துட்டே இருந்தான். அது இவங்க 3 பேர்த்தையும் அடித்து சாப்பிட்டுட்டு அப்படியே போட்டுட்டு மெல்ல நடந்து போயிடுச்சு. அந்த 4வது நண்பன் மேலேருந்து ஃபீல் பண்ணி பார்த்துட்டே இருந்தான். ரொம்ப நேரம் பார்த்துக்கிட்டே இருந்தான். ஆனால் அந்த 4வது உள்ளவன் உயிர் பிழைச்சிட்டான். ரொம்ப நேரம் கழித்து மரத்துலேருந்து இறங்கி திரும்ப தன்னோட குருகுலத்துக்கே போயிட்டான். இதிலேருந்து நாம் என்ன தெரிஞ்சுக்கிறோம்? நமக்கு ஆபத்து வரும் செயல்களை ஒருபோதும் செஞ்சு பார்க்கவே கூடாது. அதை படிக்கிறோமா, அதோடு நிறுத்திக்கணும். ஆபத்து வர மாதிரியான செயல்களை செஞ்சு பார்க்கவே கூடாது. அதை நம்மளுக்கு சந்தேகம் இருந்தால் ஒரு முறை நம்ம அப்பா அம்மா கிட்டேயோ இல்லைன்னா நம்ம ஆசிரியர்கள்கிட்டையோ ஒரு வாட்டி கேட்டுட்டு அதுக்கப்புறம் அதை செய்யலாம். சரியா? நாம் படிக்கிற அறிவுங்கிறது நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்கு, நம்மளை முன்னேற்றுறதுக்கு தான். அதுவே நம்மளுக்கு ஆபத்தான கருவியாக மாறிடக்கூடாது. சரியா? நன்றி. அடுத்த கதையில் சந்திப்போம்.